ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிக்ஸீஸ்லேயே ஒருத்தங்க வந்து ஸ்டோரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கோகோ சாக்லேட் 7 அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்து அவங்க இந்த ஸ்டோரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து இது 2 மெம்பர்ஸில் வந்து யாருக்கா ஒருத்தருக்கு பண்ணுங்கள், டேக்கில் ஜேகேக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை படித்து பார்த்தும்போது இந்த ஸ்டோரி கன்ஃபார்ம் ஜேகேக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியை அவங்க சஜஸ்ட் பண்ண ஸ்டோரியை நான் ஜேகேக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்டா ஃபிக்ஸீஸ். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம அவங்க 2 பேர் நம்ம ஜேகேவோடதும் என்னோட இன்டர்வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியே ஸ்டோரிஸ் உங்களுக்கும் ஒரு இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டோரியை யோசித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஸ்லேயே அந்த ஸ்டோரி யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அதை வந்து நான் பெஸ்ட்டாக தரேன்டா ஃபிக்ஸீஸ். இப்போ நம்ம இன்ட்ரோக்கு போகலாம். ஜேகேவோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். அவர் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், 11th ஸ்கூல்லேயே ஒரு பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவரை வச்சுக்கலாம். அண்ட் ஒயன் வந்து இப்போ தான் 10th முடிச்சுட்டு புதுசாக ஜேகே படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் ஆகுறாங்க. இப்போது வந்து இதுதான் இன்ட்ரோ. அண்ட் போக ஸ்டோரிக்குள்ளார நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம்டா ஃபிக்ஸீஸ். ஜேகே வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸ்கூலுக்கு போகிற ஐடியாவே அவருக்கு இல்லை. எதுக்கு சீக்கிரமாக போகணும், லேட்டாகவே போய்க்கலாம், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி அவர் தூங்கிட்டுருக்காரு. கீழேருந்து அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, டே ஜங்குக் எந்திரிடா, எதிர்மா மாடு, எவ்வளோ நேரம்டா தூங்கி தொலைவ, எந்திரிடான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜேகே சுத்தமாக வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு செமக்கம் வந்துச்சு. ரூமுக்கு தொடப்பக்கட்டையை அடிச்சுட்டு வந்து சங்குக்கு செம்மையாக அடின்னு அடிக்கிறாங்க. எந்திர்றா எத்தனை தடவை தாண்டா எழுப்புறது, ஒழுங்காக எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடித்து எழுப்பி விட்டுறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற, தூங்க கூட விட மாட்டேன்றேம்மா, ஏம்மா. ஆமாம், இவன் நைட்டு ஃபுல்லும் வேலை பார்த்து டயரில் தூங்குறான். பண்ணுறது எல்லாமே வெட்டி வேலை. போடா, இன்றைக்கி 11th ஃபஸ்ட் டே கிளாஸு. முதல்ல ஒழுங்காக ரெடி ஆகிட்டு போகிற வேலையை பாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நீ கீழே வரல, சுட தண்ணி எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக மூஞ்சிலே ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகவும் இந்த அம்மாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை, எப்போ பார்த்தாலும் கரிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கு. அவரும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லாம் மாட்டிட்டு அவரோட பேக் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றாரு. அம்மா பசிக்குதுமா, என்னம்மா பண்ணி வச்சுருக்க? எப்பவும் பண்ணுற அந்த இட்லி சாம்பார் தோசை தான், வந்து சாப்பிட்டு கிளம்புடா சீக்கிரம். அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அப்படியே ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போயிடுவார். எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணுறியம்மா, வேறு எதுவுமே தெரியாதா உனக்கு? உன் புருஷனுக்கு மட்டும் அப்படியே வகை வகையாக போட்டு கொடுக்குறல்ல, உன் பையனுக்கு பண்ணி தர மாட்டியா நீ? டேய், ஓவராக பேசாமல் இது சாப்பிட்டு போயிடலாம், இதுவும் கிடைக்காது உனக்கு. இந்த அம்மாவுக்கு சுத்தமாக நம்ம மேலே பாசமே இல்லைடா அப்படின்னு அவரும் சாப்பிட்டுட்டு ஜேகேவை அவர் அப்பா வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறாரு. இன்னும் ஆல்ரெடி வந்து அவங்க அப்பா ட்ராப் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, பா சும்மா நீ என்னை வந்து ட்ராப் பண்ணிருக்காதப்பா, எனக்கு அசிங்கமாக இருக்குதுப்பா, பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறானுங்கப்பா, ஒரு பைக்கு தான் வாங்கி கொடு, இல்லை சைக்கிளாவது வாங்கி கொடு, நீ தான் வந்து எதாயிடும்னு சொல்லிட்டு இன்னமும் நீக்கு வந்து சின்ன குழந்த மாதிரி என்னை கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கப்பா, எனக்கு அசிங்கமாக இருக்குதுப்பா, எவ்வளோ கேவலமாக விட்டுறானுங்க தெரியுமா, 11th படிச்சுட்டு இருக்கேன், உன் அப்பா கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணாதப்பா, ஒரு பைக்கை வாங்கி கொடுப்பா, எனக்கு காசு இல்லாமையாப்பா வச்சுருக்க, அவள் தான் கொட்டி வச்சுருக்கல, ஒரு பைக் ஒழுங்காக வாங்கி கொடுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு நம்ம ஜேகே உள்ளே போயிட்டாரு. இவனுக்கு என்ன தெரியும், எப்பா பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒன்று அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுருக்கான். இது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அவரும் வந்து ஆஃபீஸ் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. அப்போ ஜேகே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் வந்து மிங்கிள் ஆகுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம ஜிமினு, டயாங்கு,
அண்ட் வந்து யாரை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் யங் லைனில் ஜே ஹோப் வச்சுக்கலாம். ஸோ அவங்க நேச்சர் எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டு ஃப்ளர்ட்டி டைப் ஜிமின்னு, இன்னசென்ட்டு நம்ம டே, அண்ட் எனர்ஜி பூஸ்ட்ரு நம்ம ஜே ஹோப்பு நாட்டி பாய் ஜேகே. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேரோட கேரக்டர்ஸ் இதுதான். அந்த டைமில் தான் வந்து நம்ம வயன் வந்து அவங்க ஆல்ரெடி எழுந்திரிச்சு குட் கேர்ளாக ஸ்கூலுக்கு ரெடியாகி சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைக்கிளில் வந்திருப்பாங்க. சைக்கிளை பார்க் பண்ணிட்டு இப்போ தான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜேகே வந்து ஒயனை பார்க்குறாங்க. பார்த்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே டோட்டலாக வந்து ஜேகே அவுட் ஆகிக்கிட்டாரு. அந்தளவுக்கு வந்து ஒயன் மேலே அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. ஒயனியே தான் வந்து ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது வரைக்கும் எத்தனையோ ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கோம் நம்ம ஜேகேக்கு. எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காதமே ஸ்கூல் டைமில் நம்ம ஜேகே எப்படி இருந்தார் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரியே தான் இருக்கார். ரொம்ப ஷையாக பொண்ணுங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படின்ட்டு இருக்கிற ஜேகேக்கு நம்ம ஒயனை பார்த்ததுமே அவ்வளோதான், அப்படியே அள்ளு விட்டுருச்சு அவருக்கு. அப்படியே ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுது. அப்படியே ஸ்டொமக்லலாம் அப்படியே குளு 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 குளுன்ட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படியே வந்து பைக்கில் அப்படியே சாயறாரு. என்ன அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒயனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒயனை கிராஸ் பண்ணி போகிறாங்க. சுற்றி இருக்கிற மொத்த 3 பேரும் நம்ம வீமின்னு ஜெகப்பும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. யாரை பார்த்து இவன் இந்த மாதிரி வந்து வலிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒயனு. என்ன மச்சான் காதல் வலையில் விழுந்துட்ட போல அப்படின்னு ஜிமின்னு டேங் சொல்கிறாரு. காதல் வலை இல்லைடா, காதல் தெப்ப குளத்துலையே விழுந்துட்டான். அங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் அவன் காதில் விழலை. அந்த பொண்ணு போகிறதுக்கே தான் வந்து அவன் கண்ணு போய்கிட்டே இருக்கு. நல்லா மூழ்கிட்டான். இனி கண்டிப்பாக யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்க 2 பேருமே நம்ம ஜேகே டீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஜேகே அக்கா காதில் ஒன்றுமே விழலை. அந்த ஒயனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு நம்ம ஹோப்பி தான் வந்து ஜங்குக்கை உழுகிறாரு. என்னடா ஆச்சு? விரிக்க விரிக்க அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்க, விட்டால் கடித்து சாப்பிட்ருவோம் போலையே அந்த பொண்ணை. அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க. யார் அந்த பொண்ணு? இவ்வளோ அழகாக இருக்கா? ஜேகே தான் சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லையே, ஸ்கூலுக்கு புதுசோ? ஜிமின் தான் சொல்கிறாரு. இருக்கலாம் மச்சான், ஏன்னா வந்து பாதி பொண்ணுங்க எனக்கு கிளாஸ் பொண்ணுங்கலாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு புதுசாக ஜாயின் ஆயிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. பெல்லும் அடிக்குது. இப்போ எல்லாம் வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. கிளாஸில் வந்து ஒயன் உட்காந்துட்ருக்காங்க. ஒயனுக்கு பக்கத்தில் ஆஸ் ஆல்வேஸ் சுஜியும் தியாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஆல்ரெடி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, லைக் சுஜியும் தியாவும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ புதுசாக ஒயனும் வந்திருக்கனால ஸோ புது பொண்ணு. ஸோ எல்லா 3 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜேகே வந்து கிளாஸில் பார்க்குறாரு. அவருக்கு ஷாக்கு. டே மச்சான் மச்சான், அந்த பொண்ணு பாடுறா, என் லவ்வர், என் அழகு தேவதை, என் நாட்டுக்கிட்ட எப்படி இருக்கா பாடுறா அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. போதுண்டா வலிஞ்சது, டீச்சர் வந்துடுவார்றா, வாடா கிளாஸில் போய் பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஜேகேவா ஒயனையே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹோபியா, டேய் போதுண்டா, அங்கே முன்னாடி பாடுற அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காதடா, டீச்சர் வந்தான்னு வச்சுக்க என் மண்டிலே நங்கு நங்குன்னு கொட்டுருவான்டா, திரும்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச திருப்பிறாரு. ஸோ நம்ம 11th கிளாஸோட டீச்சர், கிளாஸ் டீச்சர் யாருன்னா நம்ம நம்ஜுன் தான். ஸோ அவர் தான் வந்து கிளாஸுக்கு வராரு. நம்ம கிளாஸுக்கு வந்து நம்ஜுன் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் ஆகியிருக்காங்க. எந்திரிச்சு நீ வந்து உன்னுடைய இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாரு. ஸோ அவரும் ஒயனும் வந்து என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் இங்கே வந்திருக்கேன், புதுசாக ஜாயின் ஆகியிருக்கேன், ஹோப் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஜேகேவா, ஆஹா என்ன அழகா அவள் குரல் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. டே போதும்டா, முன்னாடி திரும்புடா, இவன் மட்டும் பார்த்தா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஜங்குக்கா பெஞ்சு மேலே படுத்துக்கிட்டு வயனிதான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ஜுன் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பார். லைக் ஜங்குக் வந்து
படுத்துட்டு இருக்காது. பட் யாரை பார்க்குறாருன்னு அவர் நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ஜூனும் வந்து ஜங்குக் படுத்துட்டு இருக்கிற அந்த அவங்க உட்காந்துட்டு இருக்கிற சேர் கிட்ட தான் வராரு, பெஞ்சு கிட்ட. ஜங்குக்கோட காதை பிடிச்சி திருகுறாரு. ஆ ஆ எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு பார்த்தா நம்ஜுனு. ஜங்குக்கா ஷாக்கு. தீ மாட்டணுமே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சார் அது வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு பீரியட்லேயே உனக்கு தூக்கம் கேட்குதா? அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா? தூங்குறதுக்கு தான் வந்து நீ கிளாஸுக்கு வரியா? ஸ்கூலுக்கு 11th வந்துட்ட, கொஞ்சமாச்சும் பொறுப்பாக இருந்துக்க பாரு ஜங்குக். ஃபஸ்ட்டு பீரியடில் தூங்கிட்டு இருக்க, போ வெளியே போய் நில்லு அப்படின்னு வந்து நம்ஜூன் வந்து நம்ம குக்கியை சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நீல் பண்ணிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. ஜங்குக்கும் வந்து நமக்கு பழகப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் நீல் பண்ணிட்டு வெளியில் தான் இருக்கார். என்ன இது இவ்வளோ இப்படி பனிஷ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாமல் அந்த ஆள் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து இவங்க 2 பேர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அப்படி தான், அவனெல்லாம் கண்டுக்காத, அவன் இருக்கிற பக்கத்துக்கே நீ போகாத, அவன் காலேஜ் ஸ்கூல்லேயே ரொம்ப பேட் பாய். ஒயன் நீ வந்து அவன் அவன் அவனை பார்க்க கூட பார்க்காத, சரியா? அவன் பேசினாலும் நீ பேசாத, ரொம்ப மோசமானவன் அவன் அப்படின்னு வந்து தியாவும் சுஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி தான் கிளாஸும் போகுது. இப்போ லன்ச்சு பிரேக்கு. ஸோ இப்போ 3 பேருமே வந்து அவங்க லன்ச்சு தானே. ஸோ எல்லாம் 3 பேரும் உட்காந்து ஜாலியாக வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, அதில் தான் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஜங்குக் வராரு. அவங்க 3 பேர் முன்னாடி தான் ஜங்குக் நிற்கிறாரு. ஓய் ஒயன் அப்படின்னு ஜங்குக் கூப்பிடுறாரு. 3 பேருமே வந்து யார் அது கூப்பிடுறதுன்னு பார்த்தா ஜங்குக் நின்றுருக்காரு. இவன் எதுக்கு இவ்வளோ கூப்பிடுறான்ற மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒயன் நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன எதுக்கு அவகிட்ட பேசணும்? சுஜிதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போய் உன் வேலையை பாடுறா போடா. ஏய் குள்ளச்சி, நான் உங்ககிட்ட பேசலை, நான் என் ஃப்யூச்சர் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜங்குக் சொன்னதுமே தியாக்கா பொற ஏறிடுச்சு. செம்மையாக இரும்புகிறாங்க. சுஜிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒயனுக்கா அவங்க அப்படியே ஃப்ரோஸாகி உக்காந்துட்டாங்க. லூசாடா நீ, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சுஜி தான் வந்து திட்டுறாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா உனக்கு, என்ன பேச்சு பேசுகிறடா? தியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னு வந்து நான் நம்ஜூன் சார்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. பண்ணுடி பார்க்கலாம், நீ பண்ணால் நான் பயந்துருவேன்டா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒயன் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், சரியா? சீக்கிரமாக வந்து எனக்கு ஈவினிங்குள்ளார நீ ஓகே சொல்கிற, அதாவது ஸ்கூலில் விட்டு போகிறதுக்குள்ளார. ஆமாம் ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. டி என்னடா பேசிகிட்டு இருக்க, லூசாடா நீ அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே ஒயன் உறைஞ்சி போயிட்டாங்க. உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்ற மாதிரியே இருக்குது. ஏய் ஒயன், அவன் சொல்கிறது எத்தையுமே வந்து நீ கேட்காத, மூஞ்சில் அடித்த மாதிரி பிடிக்கலை, நீ எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிடுற, சரியா? நீ உனக்கு நாங்கள் 2 பேருமே இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சுஜியும் தியாவும் வந்து ஒயன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. ஜங்குக் வந்து ஈகராக வந்து வெளியில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒயன் வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒயன் வந்து சொல்லவே இல்லை. சுஜியும் தியாவும் 2 பேருமே வந்து ஒயன் கூட தானே இருக்காங்க. ஸோ வந்து ஜங்குக் பார்க்குறாரு, என்ன இவ வந்து லவ்வை பண்ணுறேன்னு சொல்லுடின்னா அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்கா, இவளுங்க 2 பேரையும் பிரிச்சாகணுமே, இல்லைன்னா அவளுக்கு கூட பேச விடவே மாட்டாளுங்களே இவங்க 2 பேரும், பஜாரிங்க மாதிரிலாம் கற்றுவாங்க 2 பேரும். அப்போ தான் வந்து ஜங்குக் யோசிக்கிறாரு, நம்ம ஜிமின்னு டேயாங்கு ஹோபிலாம் இருக்காங்களே, டே எனக்கு ஒயன் கூட நான் பேசணும், அந்த 2 குள்ள கத்திரிக்காவை அவகிட்ட இருந்து பிரிக்கணும், எனக்கு ஐடியா கொடுங்கடா. அவ்வளோதானே மச்சான், விட்டு. டே மச்சான், நான் வந்து ஜிமின் தான் சொல்கிறாரு, நான் தியாவை தூக்கிடுறேன், நீ வந்து சுஜியை தூக்கிடு அப்படின்னு கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. டன்னு மச்சான், டே சீக்கிரமாக, ரொம்ப நேரம்லாம் வந்து என்னாலலாம் வந்து அவளை பிடிச்சி வச்சிட்ருக்க முடியாதுடா, அடி அடின்னு அடித்து பின்னி எடுத்துருவாடா என்னைய அப்படின்னு வந்து டேங் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ தானே போய் விழுந்த, அப்படியே உருகுன, உன் மண்டாடி தானே, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சொல்கிறாரு.
எல்லாம் என் நேரம்டா அப்படின்ற மாதிரி டேங்கும் ஜிமினும் வந்து தியாவை ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஜின்பெயின் வந்து தியாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம டேயாங் வந்து சுஜியை இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒயன் கிட்ட தான் வராரு. ஒயனா என்ன நடக்குதுங்க? வந்தாங்க, இழுத்தாங்க, போயிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க? சரி நமக்கு என்ன, நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒயன் முன்னாடி நின்றுக்கிட்டு, ஒயன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? ஆ என்ன சொன்னது மறந்து போச்சோ? லஞ்சில் சொன்னல உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் வந்து ஆமாம் ஜங்கு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு நான் சொன்னேன்ல, டைம் கொடுத்தலாம். அப்புறம் என்ன? இதை பாரு, நீ யாருன்னு கூட தெரியாது, திடீர்னு வந்து நீ லவ் சொல்கிற, அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் வந்து என்னால் முடியவே முடியாது. நீ யாராக வேணால் இருந்துட்டு போ, ஆனால் லவ் வந்து ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வராது. தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்காத, எனக்கு ஒன்று பிடிக்கல, நானும் ஒன்று லவ் பண்ண மாட்டேன்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஓடி போ, எவ்வளோ நாள் தான் வந்து இதே மாதிரி நீ இருக்கேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஒயன் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரியே சுஜியும் தியாவும் வந்துட்டுருக்காங்க. ஒயனா ஓடி போகிறாங்க அவங்க 2 பேர்கிட்டையும். எங்கடி போனீங்க 2 பேரும்? எதுக்கு அவங்க 2 பேரும் வந்து உங்கள் 2 பேரை பிடிச்சி எழுதிட்டு போனாங்க? அந்த ஜேகே வேற வந்தான்னு தெரியுமா? வந்து என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு தெரியுமா? எனக்கு அப்படி நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டேன், நான்லாம் உன்னை லவ் பண்ண மாட்டேன்டா, போடா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஆனால் அவனுங்க எதுக்கு வந்து உங்கள் 2 பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க? ஏன் இப்படி பண்ணுறாங்க? வாங்க வாங்க நம்ம போய் பிரின்ஸிபல்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரு இரு இரு, இது எதை சொல்கிறாங்க? எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடிட்டுருக்க? பொறுமை பொறுமை பொறுமை. அவனுக்கு எதுக்கு வந்து எங்களை எடுத்துகிட்டு போனாங்கன்னா, ஜிமின்னு என்னோடய பாய் ஃப்ரெண்டு, டேயாங்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு, சரியா? அந்த 2 லூசுங்களும் ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. நீ ஜேகேவோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டல, அதுதான் பெஸ்ட்டு. எப்போ வந்து அவன் லவ்வை சொன்னாலும் அவனை துரத்தி விட்டுறதுலையே மெயின் எய்மாக இருக்கணும், புரியுதா ஒயன் அப்படின்னு தியா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நாம்ளும் இனிமேல் உஷாராக இருக்கணும். இந்த 2 லூசுங்களும் கண்டிப்பாக ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உஷாராக இருக்கணும் தியா. நீ ஜிம்மினை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் ஃப்ளர்ட் பண்ணியே உன்னை கவுத்துருவான், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சுஜி சொல்கிறாங்க. ஆமாம், டேயாங் மட்டும் அப்படியே ரொம்ப ஒழுங்கு மாதிரி, அவன் வந்து பேசினாலே மயங்கி விழுற ஆள் தானே நீ வந்து பேசுகிறியா ஜிம்மினை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. போதும் போதும் போதும், நான் ஏன் பிரச்சனை சொல்லிட்டு இருந்தா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, வாங்க கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டேயாங் வந்து சுஜியை வந்து சுஜி மேலே ஷோல்டர்ஸில் கை போட்டு அப்புறம் சொல்லலாம், மாமாவை மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உடனே அவங்க அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒயனும் தியாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஜிமின் வந்து நம்ம தியாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி, ஏன் செல்லாக்குட்டி, மாமா வந்து சீக்கிரமாக பார்க்குறதுக்கு வந்துட்ட போல், எப்போவுமே லேட்டாக தானே வருவேன், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா, நீ லேட்டாக வருவியோன்னு நினச்சேன், பரவாயில்ல சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டாங்க. என்ன இது, உனக்கு 2 பேரும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, சுஜியை நம்ம ஒயனை வந்து தனியாக ஒரு பிளேஸுக்கு கொண்டு போயிடுறாரு. என்னடா பண்ணுற, கையை விடுறா, எருமை மாடு பயல, கையை விடுறா. விடுறேன் என்னடி அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, வால்லே பின் பண்ணிடுறாரு. இதை பாரு, இதெல்லாம் தப்புன்றது எதுவுமே கிடையாதுடி, நான் உனக்கு டைம் கொடுத்தேன், ஆனால் நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கவே இல்லை, இனிமேல் வந்து ஒரு நல்லா விட்ட போகிறதே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. இதை பாரு, இப்போ பக்கத்துலலாம் வராத, வருவேன், ஏன்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, புரியுதா செல்லம்? இதை பாரு, இந்த செல்லம் வெள்ளம்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காது, ஒழுங்காக தள்ளுடா. எது டாவா? டால சொல்லக்கூடாது செல்லம், மாமா சொல்லு, ஜேகே மாமா அப்படின்னு சொல்லணும், புரியுதா? நான் ஏன்டா சொல்லணும், நானும் சொல்ல மாட்டேன்டா, பொறுக்கி தள்ளுடா. முடியாதுடி, என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எது டீயா? ஆமாண்டி, நீ என் மொண்டாட்டி தானே, அதனால டீ சொல்லுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து
அப்படி பேசுகிறாரு ஒயனுக்கா. அப்படியே வந்து என்னதான் அவங்க போல்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளார அப்படியே நர்வஸாக ஆகுது அவருக்கு. அப்படியே ஹார்ட் பட்ட 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 பட்டன்னு அடிச்சிக்குது. இதை பாரு ஜங்கு, ஒழுங்கா தள்ளு இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ அப்படியா, என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. என்னை கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கில் கிஸ் பண்ணார், என்னை லிப்ஸில் கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது என்ன வந்து லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு ஒயனா. அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு பிரேக் பண்ணுறாரு. நீ போய் சொல்கிறதா இருந்தா இதையும் சேர்த்து சொல்லு செல்லம், ஓகேவா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு ஒயனா. அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படியே கீழே வந்து உக்காந்துடுறாங்க. ஐயோ என்ன நடக்குது இங்கேன்ற மாதிரி ஒரு அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அந்த பிளேஸுக்கு தான் இப்போ வந்து சுஜியும் தியாவும் ஒயனை திட்டு வந்திருப்பாங்க, எங்கவ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா சுஜி அப்படியே கீழே சாரி ஒயன் வந்து கீழே உட்காந்துருப்பாங்க. சாரிடா ஆர்மிஸ், பேர் கொஞ்சம் கொளருது. ஸோ ஒயன் வந்து அவங்க உட்காந்துட்ருக்காங்களா. ஏய் ஒயன் என்னாச்சு அப்படின்னு சுஜி தியா 2 பேருமே உழுக்குறாங்க. ஒயன் வந்து பார்க்குறாங்க 2 பேரும். என்னடி ஆச்சு, ஏண்டி அலற? அந்த ஜங்குக்கு என்ன பண்ணோம், கிஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லை, ஹக்கு பண்ணோம், சீக்ஸில் கிஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, லிப்பில் கூட கிஸ் பண்ண தெரியுமா? என்னடி சொல்கிற? ஆமாம், நான் கண்டிப்பாக வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூலே அவனோட தான் அப்படின்ட்டு ஷாக் ஆகுது. என்ன சொல்கிற அப்படின்னு சுஜி கிட்ட தியா கேட்குறாங்க. இப்போது சாரி ஒயன் வந்து சுஜி கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து தியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த ஸ்கூலே அவனது தான், நீ என்ன தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆட்டி புடங்க முடியாது. இனிமேல் வந்து நான் அப்போவே யோசித்தேன் எதுங்க இதுக்கு 2ங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் கன்ஃபார்ம் நம்ம வந்து 3 பேரும் பிரியவே கூடாது, அப்போ தான் ஜேகே உங்ககிட்ட வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே அவங்களும் வந்து கிளாஸுக்கு போயிடுறாங்க. அப்படியே பெல்லும் அடிக்குது, கிளாஸும் நடக்குது, அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லன்ச் பிரேக்கு தான். ஆஸ் ஆல்வேஸ் 3 பேருமே லைக் வந்து ஒயனு சுஜி தியா 3 பேருமே ஒன்றா தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பிரியவே கூடாதுன்ற நிலமையில தான் வந்து அவங்க வந்து 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம வந்து ஜேகே, டயாங்கு, ஜிமின் 3 பேருமே வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டயாங் என்ன பண்ணுறாரு, நீ எங்கடி அவள் பக்கத்தில் உட்காந்துருக்க, வாடி இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து சுஜியை கூப்பிடுறாரு. ஒழுங்காக ஓடி போயிரு, இந்த நாங்கள் 3 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம், பிரிய மாட்டோம் அப்படின்னு வந்து சுஜி சொல்கிறாங்க. உடனே ஜிமின் வந்து ஆமாம், அப்படியே வந்து உடன் பிறப்புங்க 3 பேரும், அப்படியே பிரிய மாட்டீங்க. தியா வாடிங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வா. நீ சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக போயிடுறா கோழி குஞ்சு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒய் பொண்டாட்டி, மாமா கூப்பிட்றான்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. யாரா பொண்டாட்டி, ஒழுங்காக மூடிட்டு போயிடுறா, ஆளையும் அவனையும் பாரு அப்படின்னு இங்கே திட்டிருக்காங்க. இங்கே இது போயிட்டுருக்கு. நம்ம ஹோபியா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆளுக்கு ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நமக்கு தான் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா லைக் அவர் இப்போ 11th படிக்கிறாருன்னா 12th படிக்கிற நம்ம யூஞ்சி தான் வந்து ஹோபி தனியாக உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஹோபி, தனியாக உட்காந்துட்ருக்கேன்? அதுவா, எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஆளை பிடிச்சிக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. உடனே யூஞ்சி வந்து ஸ்மர்க் பண்ணிட்டு, நீ ஏன்டா வந்து சிங்கிளாக இருக்க, அதுதான் நான் இருக்கேன்ல, நான் எப்போயோ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் இதுக்கு வரைக்கும் நீ ரிப்ளை பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் இதுக்கு மேலே என்னாலாம் பொறுக்க முடியாது. இதை பாரு, ஒழுங்காக வந்து என்னை லவ் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை டார்ச்சர் பண்ணிடுவேன், நீ எவ்வளோ லவ் பண்ணாலும் சரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உன்னை வந்து ஒழுங்காக வாழவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஹோபிக்கா, ஐயோ என்ன இவங்க இப்படிலாம் மிரட்டுறாங்க, இதை பாருங்கள், இப்படிலாம் நீங்கள் மிரட்டினீங்கன்னா நான் அழுதுருவேன்,
அழுவியா எங்கே அழு போகலாம் அப்படின்னு அவங்க ரொமான்ஸ் வந்து அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படியே வீமின் குக் சைடு வரலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வரமாட்டேன் அப்படின்ற இதுதான் போயிட்டுருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன நீ வந்து அப்படின்ற மாதிரி வந்து 3 பேருமே இங்கே 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டு அங்கே 3 பேர் சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கேட்டே நீ முடியாதுன்னு சொல்கிறியா எர்ரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, சுஜியை தூக்கி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. டீ என்னடா பண்ணுற விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. லைக் டேங்கோட லேப்பில் தான் உட்காந்துருக்காங்க, நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. டேங்கா சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சி கிரிப் பண்ணுறாரு. ஏய் நக்கறாதடி, டீ விட்டுட்டா என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. லைக் தள்ளிக்கிட்டே வந்து மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. டேங்கோட லேப்லேயே பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்காங்களா. டேங்க்கு வந்து அப்படியே ரொம்ப வந்து ஹார்ட் ஆகிருச்சு. நொகராதடின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிப்பாக டைட்டாக பிடிக்கிறாங்களா. அப்போ தான் நம்ம சுஜிக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ ஹார்ட் ஆகிட்டானே, போச்சே இன்னும் வச்சு செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு ஓட பார்க்குறாங்க. பட் டயாங் என்ன பண்ணுறாரு, சொன்னேன் கேட்டியா நகராதன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுஜியை தூக்கிட்டு அவர் போயிடுறாரு. எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒயனை வந்து அடி எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் நம்ம ஜேகே வந்து ஒயன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் முன்னாடி என்ன லஞ்ச் கொண்டு வந்த, டி விட்டுடா அவன் எங்கேயோ அவங்களை தூக்கிட்டு போகிறான்டா, விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளுறாங்க. பட் ஆனால் ஜேகேவா அவங்கள வர அவன் கூப்பிட்டு போகிறான், என்ன வேணால் பண்ணுறான், அதை பற்றி நீ உனக்கு என்ன சொல்லவா, மாமா வந்திருக்கல எங்கள் மாமாவுக்கு ஃபீட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாரு. சி உனக்கெல்லாம் நான் ஏன்டா ஃபீட் பண்ணுவோம், நானும் ஃபீட் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு அவங்க திட்டிகிட்ருக்காங்க. இதை பாரு, ஒழுங்கா நீ ஃபீட் பண்ணனா ஸ்பூனோட போயிடும், இல்லை அப்படின்னா மவுத்து ஃபீடிங் தான் பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னதுமே ஷாக்கு. தியாக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. டே என்னடா பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா உனக்கு, டே ஜிமினு அவள் ரொம்ப பேசுகிறா, அடக்கி வையே, அப்புறம் வாயை உடச்சிருவேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. உடப்ப எவ்வளோ தெரியும் வந்து என் ஃப்ரெண்டையே பார்த்தா அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வருது. அச்சடா பொண்டாட்டிக்கு கோவம்லாம் வேறு வருமா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் என் பொண்டாட்டி கோவப்படும் போது. ஜங்குக்கு இந்த மாதிரி ரசிச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இப்படி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒயன் திக் பண்ணுறாங்க. டே ஜிமீன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிடு, ஒழுங்காக வந்து இங்கேருந்து போக சொல்லி, எதுக்கு இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் என்னடி பண்ணிட்டான், அவன் லவ் பண்ணுற பொண்ணு கூட அவன் அப்படி இருக்கான், அதில் உனக்கு என்னடி வந்துருச்சு, இங்கே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன்ல, என்ன பார்க்க மாட்டியா, என்ன அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருந்தது தப்பாக போச்சு. பனிஷ்மெண்ட் அப்பப்போ கொடுத்தா தான் நீ வந்து ஒழுங்காக இருப்ப, இல்லைன்னா ஒழுங்காக இருக்க மாட்ட போலையே. இதை பாரு ஜிமின், வேண்டாம் தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காத, எருடி நான் நைட்டு வந்து நான் உன் வீட்டிலையே உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு அங்கே ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. செல்லம் அவங்களெல்லாம் கண்டுக்காத பொண்டாட்டி, எங்கே மாமாவுக்கு ஃபீட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனோட வெஸ்ட்டை தான் ஜங்குக் ஹோல்ட் பண்ணுறாரு. ஏய் என்ன பண்ணுற, கையிடு, முடியாது, இங்கே ஃபீட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வாய் திறந்துட்டே இருக்காரு. சே வேறு வேலை இல்லை, பண்ணி தான் தொலைணும் போல். அவரும் வந்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. டெய்லியும் ஜங்குக்கு வந்து லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒயனுக்கா. அவங்க என்ன தான் வந்து போல்டாக மற்றவங்க முன்னாடி பேசினாலும் ஜங்குக் வந்து பேசும்போது அவங்க கூட இருக்கும்போது அப்படியே வந்து அது என்ன சொல்கிறது, அப்படியே வீக் ஆகிடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒயன் வந்து லைப்ரரியில் கொஞ்சம் டேஸ் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஒயன் லைப்ரரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜங்குக் தான் வந்து ஒயன்னு பின்னாடி தான் சுற்றுவார். இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒயன் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு, அங்கே யாருமே இல்லை அந்த லைப்ரரியில், அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா ஒயனை தூக்கி அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டு, அப்புறம் முன்னாடி
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க போல, எங்கே எனக்கும் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் பொறுக்கி என்னடா பண்ணுற விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இப்போல்லாம் விடலடி, நான் ஃப்யூச்சரில் நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னத்தை உளர்ற? நான் இப்போ என்ன விடுன்னு சொன்னால் நீ என்ன ஃப்யூச்சரில் என்ன லூஸு மாதிரி உளறிட்டுருக்க? நான் லூஸு மாதிரிலாம் சொல்ல, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். சரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ வந்து இப்போ லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்ருக்க அப்படின்னாட்டி அவர் இன்னமும் பக்கத்தில் இழுக்கிறாரு. ஜங்கு ஒழுங்காக விட்டுடா. ஏய் என்னடி ரொம்ப தான் துள்ளுற. நானும் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற. என்ன அவ்வளோ பெரிய இதாக உனக்கு? இதை பாரு ஜங்குக், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ஜங்குக் இன்னமும் பக்கத்தில் இழுக்கிறாரு. இப்போ 2 பேரோட ஃபேஸுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஜங்குக் என்ன பண்ணுற விட்டு அப்படின்ட்டு அவங்க வாய்ஸ் அப்படியே லோவாகுது. என்னடி ரொம்ப அப்படியே துள்ளிக்கிட்டு இருந்தால் இப்போ அப்படியே வாய்ஸ் டவுன் ஆகுது. லைக் அந்த 2 பேரோட லிப்ஸுக்கும் 1 இன்ச்சு கேப் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் டச் ஆகலான்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஜங்குக்கா இன்னமும் க்ளோஸாக போய் அப்படியே அவரோட லிப்ஸ்லேயும் ஒயனோட லிப்ஸையும் பக்கத்தில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லுடி, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே அப்படின்னு அவரும் அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்காரு ஒயனுக்கா. ஜங்குக் விட்டுறேன்டி, என்ன அவசரம்? அதான் சொல்கிறேன்ல ஃப்யூச்சரில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி அவசரப்படுற? விட்டா நீலாம் தாங்க மாட்டேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. வேணா அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் பிடிச்சிட்டு அப்படியே கிரிப் பண்ணுறாங்க. அவங்க கிஸ் பேக்லாம் பண்ணலை. எப்போவுமே ஜங்குக் தான் கிஸ் பண்ணுவார், ஒயன் கிஸ்ஸை பண்ணவே மாட்டாங்க. அண்ட் அப்படி ஒரு குட்டி ரொமான்ஸ் அங்கே போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து ஒயன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. லைக் ஒயனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சைடில் இருக்கிற ரிலேஷன் தான். லைக் வந்து ஒயனோட அம்மாவோட சின்ன தாத்தா இருக்காங்களா, அவங்களோட பேத்திக்கு தான் வந்து கல்யாணம். ஸோ ஒயனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லைக் இப்போ கிளியராக நான் வந்து இந்த ரிலேஷன் நான் சொல்கிறேன். ஒயனோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட சின்ன தாத்தாவோட பையனோட பொண்ணுக்கு, ஓகேவா? ஸோ ஒயனோட மாமாவோட பொண்ணுக்கு மேரேஜு. ஸோ அங்கே தான் அவங்க போகிறாங்க. இது வரைக்கும் ஒயன் வந்து சின்ன வயசில் போயிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அங்கே போனதே இல்லை. இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு வந்து சுத்தமாக மறந்தே போயிருக்கும். ஸோ இப்போ தான் அவங்க ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக வந்து அங்கே வந்து போகிறாங்க. ஒயனுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அவ்வளோ அதுக்கான பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு இதை போடணும் அதை போடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிசப்ஷனுக்கு இது, மேரேஜ்க்கு அது, இந்த ஜுவல் போடணும் அந்த ஜுவல் போடணும், இப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஒயன் மேரேஜ்க்கு போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நம்ம ஒயன் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், எப்படி ஜங்குக் வந்து அங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயன் வந்து அதாவது போன கல்யாண பொண்ணோட தம்பி தான் வந்து ஜங்குக். ஸோ இன்டைரக்டாக நம்ம ஜங்குக் வந்து ஒயனோட மாமா, ஓகேவா? ஸோ வந்து அதை வந்து நம்ம ஜேகேக்கும் தெரியாது, ஒயனுக்கும் வந்து தெரியாது. இந்த மாதிரி ஜங்குக் வந்து இந்த மாதிரி ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது. அண்ட் இதுக்கப்புறமா அந்த மேரேஜில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலான்டா ஃபிக்ஸிஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு டிஎம் பண்ணாலும் நீங்கள் வந்து அதில் வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வந்து இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இவருக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு அது ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.
இல்லை அப்படின்னா அந்த கதையை படித்து பார்த்துட்டு இது யாருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நானே டிசைட் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து பெஸ்ட்டாக தரவேண்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் பர்த்டே ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 days இல்லை 1 வீக்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணி போடுறதுக்கு வந்து ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் மறக்காமல் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் கேட்டதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். பாய்டா ஃபிக்ஸிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.